இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் பாருங்க. ஆயுஷ் யூஜி உடைய அந்த பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், அதுக்கப்புறம் பிஹெச்எம்எஸ் அண்ட் பிஎன்ஒஎஸ் இந்த கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் அதோடைய அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஆயுஷ் உடைய அந்த அப்ளிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து நமக்கு தொடங்கினாங்க. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி கொரியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொரியர் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து முழுக்க முழுக்க பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்டிருப்பாங்க. அதாவது செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுனா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்குறது ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோடைய பர்பஸ் என்ன? ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இந்தியா சரண்டர் சீட் கோட்டா அந்த மூணுக்குமே தனித்தனியாக தான் நீங்கள் கொரியர் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் 3 அப்ளிகேஷன் போடுறீங்க. சில பேருக்கு மார்க் கம்மியாக இருக்கிறனால 3 கோட்டாவே அப்ளை பண்ணுவீங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணுவீங்க, ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. 3க்கும் தனித்தனி கொரியர் அனுப்பணும். 3ஐயும் சேர்த்து ஒரே தான் கொரியர் பண்ணிடாது. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? 3மே தனித்தனியாக அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா அப்பதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தனி மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து வைக்கணுமா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதோடைய பர்பஸ் என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்றது நம்ம வந்து செலெக்ஷன் கமிட்டிக்கு அனுப்புறோம் அப்ளிகேஷனை. ஸோ இதை உள்ள வச்சு அனுப்பும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அக்னாலஜ்மெண்ட்ல உங்களுக்கான ஏஆர் நம்பரை பிளேஸ் பண்ணிட்டு இதை திருப்பி வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த கார்டில் வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அனுப்பணும். ஸோ இப்போ நான் காமிக்கிறதே இது சார், நீங்கள் எங்கேருந்து சார் எடுத்தீங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி வரும். 2019 காலகட்டத்தில் நாம் இந்தியன் மெடிசன்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்கும்போது தமிழ்நாடு அந்த இந்தியன் மெடிசன் செலெக்ஷன் கமிட்டி வந்து இது ப்ராஸ்பெக்டாஸ்லேயே இந்த இன்டிமேஷன் அக்னாலஜ்மெண்ட் கார்டை வந்து நமக்கு பிடிஎஃபாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. நிறைய பேருக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் இந்த கார்டை வாங்கி அவங்களுடைய அட்ரஸை மட்டும் வச்சு அனுப்பிச்சு விடுவாங்க. பட் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. ஓகேவா? நிறைய பேர் நீங்க இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோடைய பர்பஸ் என்னன்றதை சொல்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்ளிகேஷன் அனுப்புனீங்கன்னா அது போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத செலெக்ஷன் கமிட்டி உங்களுக்கு ஒரு ஏஆர் நம்பர் போட்டு திருப்பி உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அப்ப என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கும் ஒரு கம்யூனிகேஷன், அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்கு தான் இந்த கார்டு. இந்த கார்டை நீங்க வைக்காம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, என்ன சார் வீடியோ லேட்டா போடுறீங்க, நான் முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன் சார், இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு நான் வைக்கல, மறந்துட்டேன். அக்னாலஜ்மெண்ட் கார்டு வைக்கல, வச்சும் சில பேருக்கு வச்சாலுமே சில பேருக்கு அந்த ஒரு இன்டிமேஷன்லாம் வராது. சில பேருக்கு வரலாம், சில பேர் வராமல் போகலாம். சில பேர் நீங்க வந்து அக்னாலஜ் கார்டு வைக்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் கார்டை நம்ம குரூப்ல நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இது இந்த வருஷத்துக்கானது தான் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம். ஏன்னா 2019 கொடுத்த அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை இந்த இயருக்கு நாங்க அழகா வந்து எடிட் பண்ணி இந்த இயருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த இதை அப்படியே நாங்க பிடிஎஃபா தனியாக அனுப்பிச்சிருக்கோம். இதை நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு போஸ்ட் கார்டு, அதாவது ஸ்டாம்ப் வந்து ஆர்வா ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிருங்க. இங்க மட்டும் உங்க அட்ரஸ் போட்டா போதும். ஆல்ரெடி ஃப்ரம் அட்ரஸ் இதுலேயே மென்ஷன் ஆயிருக்கும். டிஃபால்ட்டா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த அட்ரஸை மட்டும் நீங்க போட்டு உள்ள நீங்க கொரியர்ல வச்சிருங்க. ஓகேங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் பத்தி புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்க அனுப்பிச்சாலும் அனுப்பலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இனிமே அனுப்புறவங்க இந்த தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. இல்ல சார் நான் இதை யூஸ் பண்ண எனக்கு பயமா இருக்கு, நீங்க சொல்றது கரெக்டான்னு கேட்டா இது கரெக்ட் தாங்க. இது 2019 நம்ம தமிழ்நாடு ஆயுஷ் இந்தியன் மெடிசன் செலெக்ஷன் கமிட்டி கொடுத்ததை தான் நாங்க எடிட் பண்ணி கொடுக்குறோம். நாங்களா வந்து கற்பனை பண்ணிலாம் அதை வந்து எடிட் பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால நீங்க தாராளமா அனுப்பலாம். இதை அனுப்புறவங்க ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி இந்த இதை வச்சு அனுப்புங்க. சப்போஸ் இல்லை சார் நான் இதை அனுப்பல, நான் போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வாங்கி அனுப்பிச்சுக்கிறேன், தாராளமா அனுப்பலாம். உங்களுக்கு இது விருப்பப்பட்டா தாராளமா அனுப்பலாம். ரிஜெக்ட்லாம் ஆகாது. ஓகேவா? ஏன்னா இது அவங்களோட இதுதான். ஸோ தயவு செய்து ஏஆர் நம்பர்லாம் யாரும் வந்து மென்ஷன் பண்ணிடாதீங்க. இது வந்து அவங்க ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. ஓகேங்க. ஸோ அக்னாலஜ்மெண்ட் பற்றி நம்ம ரொம்ப பேசக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்க கொரியர் பண்ணுவீங்களா? கொரியர் பண்ணும்போது ஒரு கிரீன் கலர் கவர் வாங்குவீங்க. அந்த கிரீன் கவர் அந்த வெளியே, அந்த கவருக்கு வெளியே வந்து நீங்க என்ன வந்து நீங்க மேனுவலா ஃபில் பண்ணுவீங்க.
அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 2019 இந்த மாதிரி வந்து ஒரு என்வலப் கவர் கொடுப்பாங்க. இது முன்னாடியே கொடுத்துருவாங்க. பட் இதவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க எடிட் பண்ணிட்டோம். 3 கோட்டாக்குமே தனித்தனியா எடிட் பண்ணிட்டோம். நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணாலும் சரி, ஸ்பீட் போஸ்ட் பண்ணாலும் சரி, கொரியர் ஆர் இன் பர்சன் பண்ணாலும் சரி, இந்த இதை நீங்க வந்து முன்னாடி ஒட்டிருங்க. அந்த கிரீன் கலர் கவர் வாங்குவீங்களே அதை ஒட்டி, இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கான அந்த என்வலப் கவர். இதுல நாங்க தெளிவா கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு BSMS, BAMS, BUMS, BHMS மெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் 2024-2025 செஷன். அதாவது 2024-25க்கான செஷன். இதுல வந்து உங்களுடைய அதாவது அட்ரஸ், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், உங்களுடைய பின்கோட், உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்க 2 வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா இதுலயே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றவங்க அந்த கவர் வாங்கி அதை வெளியே, ஸோ அந்த கிரீன் கலர் கவர்ல இருக்கு, இதை வெளியே ஒட்டிருங்க. வெளியே ஒட்டி நீங்க ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் எழுதுனா போதுங்க. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, சேம் அதே தான். இதே மாதிரியே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நாங்க வந்து தெளிவா வந்து அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு தெளிவா அந்த கவரை நாங்க ரெடி பண்ணிட்டோம். இது ஆல்ரெடி நமக்கு 2019 தமிழ்நாடு ஹோமியோபதி இந்தியன் மெடிசன் செலக்ஷன் கமிட்டி கொடுத்ததா நாங்க இந்த ஏரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். நீங்க போய், ஏன்னா சில பேர் கரெக்டா எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டா எழுத தெரியாது. ஸோ நீங்க அட்ரஸ் மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்றதுக்கு ஃப்ரம் மட்டும் நாங்க எம்டியா விட்டுருப்போம். இதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க. பின்கோடு, உங்க மொபைல் நம்பர், ஸோ நீங்க என்ன போஸ்ட் அனுப்புறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுல வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ அதே மாதிரி 2 அட்ரஸ் நீங்க எதுவுமே பண்ண தேவை. இது வந்து கவர்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா கோட்டா. ஸோ ஆல் இந்தியா கோட்டாக்கு நீங்க அதே மாதிரியா கவர் வாங்குறீங்களே கிரீன் கவர், இதை வந்து வெளியே ஒட்டி உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ், பின்கோட், மொபைல் நம்பர் 2 எதுவும் நீங்க ஃபில் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுலயே பாத்தீங்கன்னா தெளிவா நாங்க போட்டுருவோம். ஸோ இந்த 3 கவரையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 3க்கும் அப்ளை பண்றவங்க தனித்தனியா கொரியர் பண்ணணும். தயவு செய்து சொல்றேன், கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றவங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு கவர் வாங்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கவர் வாங்கணும். அதுக்கப்புறம் ஆல் இந்தியா கோட்டாக்கு அப்ளை பண்றவங்க ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒரு கவர் கிரீன் கலர்ல வாங்கி, இந்த 3 ஃபார்ம்ல 3மே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தனித்தனியா ஒட்டி நீங்க அனுப்பிச்சு விடுங்க. தென் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாருங்க, அக்னாலஜ்மெண்ட் கார்டு, அதையும் வந்து நீங்க உள்ள நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஆர்வா ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அதை உள்ள வந்து வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் புரிஞ்சிருக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு பத்தி, இந்த என்வலப் கவர் பத்தியும் டீடைலா சொல்லியிருக்கேன். இந்த நீங்க வீடியோல பாக்குற இந்த PDF வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு.